நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. யாருக்கு தெரியுமா? என்னோடய முடிக்கு. என்னோடய முடியை வந்து காலையில் நான் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ணேன்னா காலையில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருவேன். இது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேன். ரெகுலராக நான் 2 நாள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் என் முடியை விடவே மாட்டேன். அது வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன். அது பண்ணலை அப்படின்னா என்னோடய எண்ணெய் ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணாலும் நான் எங்கே போனாலும் ஐயோ என் முடி ட்ரை ஆகுது, என்னோடய முடி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரப்போகுது, என் முடியெல்லாம் உடைய போகுதுன்னு காட் ப்ராமிஸ் நான் அப்படி தாங்க நினப்பேனே. ஏன்னா இதை வந்து என்னால் விடவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய முடியை நான் ஹேர் வாஷ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு எண்ணெய் தேய்க்காமையே விட்டுருவேன். அது ஒரு சில்கியாக இருக்கும், நல்லா இருக்கணும். அந்த அடுத்த 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாததுனால மட்டும்தான் நமக்கு முடி வந்து இப்படி உடையுது, நொறுங்கி கொட்டும். நமக்கு எல்லாருக்குமே முடி கொட்டுறது பார்த்திங்கன்னா அப்படியே தலையிலேருந்து ஃபுல்லாகவே இந்த லாங் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு முடி கொட்டும். ஆனால் எனக்கு அந்த டைமில் எப்படின்னா 1 இன்ச்சு, அரை இன்ச்சு, 1/4 இன்ச்சு அந்த அளவுக்கு முடி நொறுங்கி கொட்டும். இதுக்கான காரணம் முடி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து எண்ணெய் தேய்க்கலை அப்படிங்கிறதான் ரீசன்னு கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி எங்கேயாவது நான் வெளியில் போயிட்டாலும் சின்ன ஒரு பாட்டிலில் நான் ஹேர் ஆயில் கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் ஆகும். நீங்கள் யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.